இந்த ஒரு வீடியோவ எடிட் பண்ண எடுக்கும் போதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, இனி கொஞ்ச நாள் கூட வச்சுக்கலான்னு வச்சு வச்சு வருஷமும் முடிஞ்சு போச்சு. எங்கள பொறுத்தவரை இந்த வெக்கேஷன் 2 மாசம் என்னெல்லாம் பண்றோம், எங்கெல்லாம் போறோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றோமோ, அந்த நினைவுகள்லயே 10 மாசம் ஓட்டிருவோம். ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆம்பளைங்க எப்படி போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா பொம்பளைங்க நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு பெர்மிஷன் கேட்கவே புதுசா பிளான் பண்ணணும். அப்படி கிடைச்சா ஒவ்வொருத்தங்களா ஒரு இடத்துல கூடுறதுக்குள்ள அத பண்றோம், இத பண்றோம், அந்த கேம் விளையாடுறோம்னு சொல்லிட்டே ஒரு வாரம் ஓட்டிருவோம். ஆனா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா கதை கேட்கறதுக்கே நமக்கு பாதி நாள் பத்தாது. அப்படியே மத்தியானம் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, பப்படம், பழம்னு ஒரு கட்டு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, நைட்டுக்கு சிக்கன் பார்பிக்யூ பண்ண மசாலாவும் போட்டு வச்சுட்டோம். ஈவினிங் டீ வந்ததும் அந்த டீ கூடவே அந்தாக்ஷரி, பாட்டுக்கு பாட்டு எல்லாம் விளையாடி முடிச்சிட்டோம். வீட்டுக்கு பின்னாடி செங்கல் அடுக்கி சிக்கன் பார்பிக்யூ சுட்டு, அந்த சூடோடவே எல்லாரும் ஹால் ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போதுதான், இனி எப்ப எல்லாரும் சேருவோம் அப்படிங்கிற நினைப்புல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இனி அடுத்த வாட்டி வரும்போது இது மாதிரி எல்லாரும் ஒண்ணா கூடலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். இது நான் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல வாழ்ற எல்லா ஃபேமிலிஸுக்கும் கனெக்ட் ஆகும். அப்படிதானே? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.